ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுடரோட கதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுங்க. அட ஆமாம், என்னன்னா இப்போ பாபு பண்ண போகிற காரியத்தினால இவளுக்கு அமினிஷியா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியுமே தெரிய வருது. அதுவும் விஜய் கிட்ட தான் டாக்டர் எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. ஏன்னா இதில் போலீஸ் இன்வால்வ் ஆனதுனால டாக்டர் பயந்து போய் எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. இதனால் சுடர் கையும் களவுமா சிக்கிக்கிட்டா. என்ன நடக்க போகுது, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபு போலீஸை கூப்பிட்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி இவங்க மன வளர்ச்சி இல்லாத பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, இவங்களுக்கு என்ன, விஜய் வாக்குமூலமே கொடுத்துட்டாரு. இவ மனநல பாதிக்கப்பட்டிருக்கா, இந்த கல்யாணம் மூலியமாக இவ சரியாகுவான்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, உடனே என்ன பண்ணுறது போகிறதுனே தெரியாமல் பிரச்சனை ஓடிட்டுருக்கு. என்னடா இது இப்படி சொல்லிகிட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே பாபு சொல்கிறாரு, இந்த மாதிரி இவ சுடரு ரேணுகா கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டிஎன்ஏவே எடுத்து பார்த்தாச்சு, இல்லை கதிரேசனோட பொண்ணு இவ தான் அப்படின்னு நிரூபணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, அதாவது போலீஸ் சொல்கிறாங்க, சரி அப்போனா தாராளமாக கல்யாணம் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, மேடம் நான் உங்கள்கிட்ட 2 கேஸ் கொடுத்தேன். ஒன்று சுடர் மேட்ரு, இன்னொன்று மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணு. அப்படி இருக்கும்போது எப்படி மேடம் அப்படின்ற மாதிரி கேட்க, சரி இவளுக்கு அமினிஷா இருக்கா இல்லையான்னு இப்போ தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, இப்போ சுடரோட டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி நிறைய போலீஸே பேசுகிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் போலீஸ் பேசுகிறோம், உங்கள் பேஷண்ட்டை பற்றி கொஞ்சம் விசாரிக்கணும், இந்த இடத்துக்கு வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே அவரும் கிளம்பி வர்றாரு. கிளம்பி வந்ததுமே இவங்களுக்கு அமினிஷா இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கவுமே, போலீஸை பார்த்ததுமே எல்லா டாக்டருக்கும் பயம் வர்றது தானே, அவரும் பயந்துடுறாரு. எதுக்காக மேடம் இப்படிலாம் கேட்குறீங்கன்னு கேட்க, எதுக்காக கேட்டால் என்ன, நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க போகிறீங்க, அதை விட்டுட்டு எதுக்காக கேட்குறீங்க, ஏன் கேட்குறீங்கன்னு எதுக்காக சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை நான் இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட்டை கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, ஹஸ்பண்ட் என்ன பேச போகிறீங்க, எதுவாக இருந்தாலும் இங்கேயே பேசுங்க, இல்லை கொஞ்சம் பர்சனல் மேட்ரு மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, விஜயுமே சொல்லிடுறாங்க, யாரும் யாருக்கிட்டே தனியாக பேச வேணாம், எதுவாக இருந்தாலும் இங்கேயே பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, சரி அப்படின்னு சொல்லுவோமே, ரிப்போர்ட் சொல்கிறீங்களா, உண்மையை மட்டும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ தான் ரிப்போர்ட் எடுத்து விஜய்கிட்ட காட்டுறாங்க. சார் என்னை மன்னிச்சிடுங்க, நான் வேணும்னே பண்ணலை, பண்ண வச்சாங்க உங்கள் ஒய்ஃப் தான், உங்கள் ஒய்ஃப் ரொம்பவே நல்லபடியாக நல்லா தான் இருக்காங்க, உங்கள் ஒய்ஃபுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, அப்புறம் ஏன் அமினிஷியான்னு சொன்னீங்கன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி டாக்டர் என் வீட்டில் உள்ளவங்களை மிரட்டி இந்த மாதிரி சொல்ல வச்சாங்க, அதனால தான் நான் இந்த மாதிரிலாம் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொன்னோமே, ஒன்றுமே புரியல இவங்களுக்கு, என்ன நீங்கள் என்னென்னமோ சொல்லிகிட்ருக்கீங்க, ஒழுங்காக மாற்றி மாற்றி எதுக்காக பேசுகிறீங்க, இல்லை நான் உண்மையை தான் பேசுகிறேன், போலீஸ் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு, இதெல்லாம் நான் போய் சொன்னேன் அப்படின்னா நான் வசமாக மாட்டிப்பேன், அப்புறம் எனக்கு இந்த பதவியிலேருந்து தூக்கிடுவாங்க, அதனால தான் சொல்கிறேன், நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுமே, விஜய் ஷாக் ஆகிட்டாரு. என்னடா இது, அப்போ இவ கண்டிப்பாக ஒரு பக்கா ஃப்ராடாக தான் இருக்கணும், இவ்வளோ பெரிய ஃப்ராடா இவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ரொம்ப குழம்பி போகிறாங்க. என்ன சொல்கிறது போகிறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சுத்தமாக புரியல. என்ன நடந்துட்டுருக்கு ரேணுகா இங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. தெரியல விஜய், இவங்க என்ன சொல்கிறாங்க எதுவுமே எனக்கு புரியல விஜய்ன்னு சொல்லவும், மேடம் தயவு செஞ்சு நடிக்காதீங்க மேடம், இதுக்கு மேலே நடிச்சிங்கன்னா நல்லா இருக்காது, உங்களால் எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் வச்சு கிளின்னு கிழிக்கிறாங்க சுடரை. உங்களால் ரகு சொல்லி தானே நான் இந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுக்க வேண்டியதாக ஆயிடுச்சு, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ரகுவா அப்படின்னா யார் அப்படின்ற மாதிரி சுடர் கேட்க, ஏன் மேடம் இப்போவும் நீங்கள் போய் சொல்ல மாட்டீங்களா, நீங்கள் உண்மை சொல்ல மாட்டீங்களா, சரி நான் ஆனால் உண்மையை சொல்லிட்டு போயிடுறேன், உங்கள் ஒய்ஃபுக்கு இவங்க ஒய்ஃபான்னு கூட எனக்கு தெரியாது, ஏன்னா இவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருக்காங்க, அதனால் கண்டிப்பாக எந்தாலும் செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி இவன் இப்படி சொல்லுவோமே, பயம் வந்துடுது. இது எல்லாத்தையுமே ரகு ஃபோன் மூலிமா பார்த்துட்டு தானே இருக்கான், அதனால் என்னடா இது இப்படி திடீர் திருப்பமாக இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாண்ணா இப்போ என்ன பண்ணுறது, எப்படி நம்ம சுடரை காப்பாற்றுறது அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைடா ஃபஸ்ட்டு சுடரை காப்பாற்றுறோமா இல்லையா, ஃபஸ்ட்டு நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்ன எனக்கு ஒன்றுமே புரியல, என்னென்னமோ சொல்கிறீங்க, எனக்கு ஒரே பதட்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பதட்டப்படாதடா, பார்த்துக்கலாம், எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க.
எங்கன்னா எதுவுமே சரி பண்ணவே முடியாது போலயே அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ளே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சரி பண்ணலாம், நீ ஸ்ட்ராங்காக இரு, நீ மட்டும் மனசை தளர விட்டுறாத அப்படின்ற மாதிரி சொல்லவுமே சரி அந்த அவன் நம்பரை கொடுன்னு சொல்லவுமே இங்கே தான் தெரிஞ்சுட்டு உடனே சிம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிட்டு என்ன பண்ணுறது போகிறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து குழப்பத்தில் இருக்காங்க. சுடரால் இதுக்குமே நம்மளை கான்டாக்டே பண்ண முடியாதடா அப்படின்ற மாதிரி சொல்ல சரி விடுங்கண்ணே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிம்மெல்லாம் உடச்சி போட்டாங்க. அதுக்கப்புறம் விஜய்க்கு வந்து ஒன்றுமே புரியல, என்னடா இது இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, எப்படி தான் இதில் வந்து நம்ம வெளியே வர்றது சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் யோசிக்கிறதுக்கு எந்த ஒரு வழியுமே இல்லாமல் தான் நடந்துகிட்ருக்கு. ரொம்பவே குழப்பத்தோடு நம்ம விஜய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னடா இது இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துடுச்சு, ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்ற மாதிரி நினச்சி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை விஜய் அப்படின்ற மாதிரி சொல்ல வாயமோடு இதுக்கு மேலே சம்மந்தம் இல்லை அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னேன்னா நடக்கிறதே வேறையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லிட்டாங்க. நான் உன்னை எவ்வளவோ நம்பினேன், கடைசியில் இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன்ல, உனக்கு எப்படி எனக்கு இவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ண மனசு வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்க ஐயோ விஜய் நான் அப்படி எதுவுமே பண்ணலை விஜய், நம்புங்க விஜய் அப்படின்ற மாதிரி சொல்ல உன்னையா இதுக்கு மேலேயா சிச்சி இதுக்கு மேலெலாம் உன்னை மட்டும் இல்லை என் மல்லியை தவிர நான் வேறு யாரையுமே வந்து நம்ப போகிறது கிடையாது, நம்பவும் மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் வெலன்னு ஆகிடுது, ரொம்பவே குழப்பத்தோடு இருக்காங்க. என்னடா இது இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துகிட்ருக்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கு. அப்போ தான் நம்ம மல்லி சொல்கிறாங்க, விஜய் நான் படித்து சொன்னேன் கேட்கல, இப்பயாச்சும் என் பேச்சை கேளுங்க, இவ்வளோ சுடர் தான், எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் என்ன நம்புங்க விஜய், வேறு யாரையும் நம்பாதீங்க, என்ன நம்புங்க விஜய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு என்ன முடிவெடுக்கிறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியாமல் வந்து திணறி போய் நிற்கிறாங்க. பார்ப்போங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனைக்கும் இப்போ இருக்கிற பிரச்சனைக்கும் நிறைய வந்து வித்தியாசங்கள் இருந்துகிட்டு இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.